ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஸ்பைஸியான டேஸ்டான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். என்ன டிஷ் அப்படின்னா பன்னீர் பட்டர் மசாலா. வாங்க வீடியோவில் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு ஸ்பூன் கடலை மாவு, அடுத்ததான் நான் 250 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். இந்த பன்னீரை மசாலாவில் ஊற வைக்கணும். ஸோ அதுக்காக அரை ஸ்பூன் மிளகாய் தூள், அடுத்ததாக 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ கிரேவிக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் பட்டர், அடுத்ததாக தேவையான அளவுக்கு எண்ணெய், அப்புறமா ஒரு ஸ்பூன் சீரகம், கூடவே கொஞ்சமாக பட்டை, ஒரு 3 ஏலக்காய், கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். அதோட 2 பிரியாணி இலையும் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 3 காஞ்ச மிளகாய், அப்புறமா அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள். அடுத்ததாக 3 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள், அப்புறமா அரை டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ 4 தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 3 பச்சை மிளகாயை பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பன்னீரை நம்ம மசாலாவில் ஊற வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கலாம். இது கூட அரை ஸ்பூன் மிளகாய் தூளியும் சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சளையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடுற மசாலா அந்த பன்னீரில் நல்லா ஊறணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் கடல மாவு போட்டுக்கலாம். கடல மாவில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஈரப்பதம் இருக்கும். ஸோ அது போகிற அளவுக்கு லைட்டாக வறுத்துக்கோங்க. ட்ரையாகவே வறுத்துக்கோங்க. ஓகே, வறுத்தாச்சு. இது கலர் மாறணுன்ற அவசியம் இல்லை. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது இதே கடாயில் 2 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிறேன். இதில் நம்ம ஊற வச்சுருக்க பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போது அதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த பன்னீர் பீசஸை ஃப்ரை பண்ணும்போது அது உடையாத அளவுக்கு நீங்கள் பார்த்து திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு இதில் 2 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கினேன். கூடவே 2 ஸ்பூன் ஆயிலையும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், லைட்டாக ஹீட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அடுத்ததாக 3 காஞ்ச மிளகாய், அப்புறமா பிரியாணி இலை, இதெல்லாத்தையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக ஆகணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இருக்கிற மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், கூடவே அரை ஸ்பூன் கரம் மசாலா, அடுத்ததாக ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தூளையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு தடவை கிளறி விடுங்க. இதை மிக்ஸ் பண்ணும்போதே லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வெறும் மசாலா போட்டு வதக்கும் போது அடி பிடிக்கும். இப்போது தண்ணி ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா வேக வச்சிடலாம். பாருங்கள், மசாலா எல்லாம் நல்லா வெந்திருக்கு. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா கடலை மாவு, அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைன்னா இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் திரும்ப மிக்ஸ் பண்ணி விடலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம கிரேவிக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிடலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த தக்காளி எல்லாமே முக்கால்வாசி வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க அந்த பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி தயிரை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, அப்புறமா கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம்.
ஓகே, கொஞ்சம் கிரேவி வந்து திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணியிருக்கோம் இல்லையா பன்னீர், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 minutes இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது நல்ல ஸ்பைசியான டேஸ்டான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கீ ரைஸ், ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் வெரைட்டியான டிஷ்ஷஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.